எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். தெரிஞ்ச பரிச்சயமான வார்த்தை அப்படின்னு சொல்றதை விட எல்லா வாக்குத்தத்தங்களும் வார்த்தைகளும் நம்ம ஆண்டவருக்குள் வளர வளர எல்லா வார்த்தைகளுமே நமக்கு தெரிஞ்ச பரிச்சயமான வார்த்தைகள் தான். அதில் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் நம்மோடு வித்தியாசமான முறையில் அந்த வார்த்தைகள் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தி நம்மை தொடர்ந்து அந்த வார்த்தைகளை நமக்கு நினைப்பூட்டி நம்ம என்ன செய்கிறார், ஆண்டவர் ஆசீர்வதித்து கொண்டு தான் வருகிறார். பிரைஸ் காட். அல்லேலூயா. திரும்ப திரும்பவும் சில வார்த்தைகளை பல இடங்களிலே சில பேருக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பார் ஆண்டவர். சொல்றது கவனிக்கிறீங்களா? ஆமாம், அதுக்கு என்ன நினைப்பூட்டுவதற்காக சொல்லுவார். வசனங்கள் வார்த்தைகள் எல்லாமே நமக்கு எழுதி கொடுத்தாச்சு. எல்லா வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் தொடர்ந்து ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். நாம் விசுவாசம் உள்ளவர்களாக அதன் மேலே அதிக கவனம் உள்ளவர்களாக இருக்கும். அப்போ சங்கீதக்காரனாய் தாவீதுங்க சொல்கிறான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆபிரகாம் சொல்லும்போது 23 ஆதியாகமம் 23:8 சொல்லும்போது எடுத்து வாசிங்க. அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, அவர்களோடு பேசி என்னிடத்தில் இருக்கிற 23:8 23:8 அல்லது 22:8 இருக்கும் பாருங்க. 22:8. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். ஆமென். தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். ஆமென். அல்லேலூயா. இப்போ இங்க ஆபிரகாம் சொல்றார், ஆண்டவர் என்ன செய்வார்? சவுண்டை கம்மி பண்ண சொல்ற. ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்ப ஆண்டவர் பார்த்து கொள்வார் அப்படின்றார். இங்கே தாவீது யாவையும் செய்து முடிப்பார்னா அவர் பார்த்து கொள்ளுவார். அவர் பார்த்து கொள்ளுவார் அப்படின்னா ஆண்டவருடைய அவர்கள் தேவன் மேலே அவர்கள் வைத்திருக்கிற அந்த விசுவாசம், தேவனை பற்றி அவர்கள் இருக்கிற அந்த அறிவு, இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். தாவீது அவ்வளவு விசுவாசமா சொல்றான், எனக்காக அவர் என்ன செய்வார்? யாவையும் எல்லாமே எனக்காக அவர் செய்து முடிச்சிருவார். ஆபிரகாம் சொல்லும்போது ஒன்றுமே இல்லை, வாய்ப்பே இல்லாத போற சூழ்நிலையே வேற. ஆனால் அங்க சொல்லும்போது அவர் சொல்றாரு, கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். அப்படின்னா ரெண்டு ஒரே அடிப்படையை கொண்டது. அவர் பார்த்துக்குவார் அப்படின்றதான், அவர் செய்வார், எனக்கெல்லாம் அவர் பார்த்துக்குவார், அவர் செய்வார் அப்படின்றாங்கல்ல. சொல்லுவோம்ல, எல்லாம் சில நேரங்களில் சொல்லுவார், எல்லாம் மேலே இருக்கிறவன் சொல்லுங்க அம்மா, கவனிக்கிறீங்களாம்மா, தூங்கக்கூடாது. இது ஒரு பெரிய பிரசங்க எனக்கு. எப்போ காலைல வந்தோன்னு தூங்குறதா வேலை? இங்கே செய்தியை கேளுங்க. சோத்திரம், பிரைஸ் எல்லாம் கவனிங்க. ஆண்டவர் அவர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார், அவர் எனக்கு எல்லாம் செய்வார். அப்படி எவ்வளோ ஒரு பெரிய விசுவாசமும் தேவனை பற்றி அவர்களுக்கு இருக்கிற அந்த அறிவைத்தான் நம்ம அங்கே பார்க்குறோம். இப்போ தேவன் மேல உள்ள நமக்கு உள்ள விசுவாசமும், தேவனை பற்றி நாம் ஆராதிக்கிற கர்த்தரை பற்றி நமக்கு நல்ல ஒரு விசுவாசம் இருந்தால், அப்போ அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்கிறாங்க பாருங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிப்பார், ராஜாவாகி உம்முடைய கரத்துக்கும் எரிகிற அக்கினி ஜுவலைக்கும் எங்களை விடுவிப்பார். ஒருவேளை அவர் விடுவிக்காமல் போனாலும் நீ செய்கிற இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்குவதில்லை. அப்போ தேவன் என்னை உன் கரத்திலிருந்து விடுவிக்க என் தேவன் வல்லவராக இருக்கிறார். அப்போ தன் தேவனை பற்றி அறிவு இருக்கிறதுனால தான் அவர்கள் அடுத்த ஒரு காரியத்தை செய்யாதபடி அவர்கள் ஒரு வைராக்கியமாய் நிற்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ நமக்குள்ள அந்த தேவனை பற்றி தான் அந்த அறிவு தான், அவரை பற்றி அதான் பவுல் சொல்கிறார், அவரை பற்றி அறிகிற அறிவின் வாசனையிலே நீங்கள் வளரணும் அப்படின்னு விரும்புகிறார். அவருடைய அன்பின் ஆழ அகல உயரங்களை அறிந்து கொள்ள அறிவு கெட்டாத அறிவு இவங்களுக்கு உண்டாகணும். கிறிஸ்து இயேசுவின் அறிகிற அறிவுக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையுமாக எண்ணுகிறேன் அப்படின்றார். அப்போ அவரை பற்றி அறிவு தான் நமக்கு, தேவனை எந்த அளவுக்கு அறிந்து கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் வாயிலிருந்து வரும். விசுவாச வார்த்தைகள் அல்ல, விசுவாச வார்த்தைகள். அப்போ காலேப்புக்குள்ளே யோசுவாவுக்குள்ளேயும் அந்த விசுவாச வார்த்தைகள் இருந்ததுனால தான் அவர்களால் சொல்ல முடியுது, அவர்களை காத்த நிலையில் அவர்களை விட்டு போய்விட்டது. தேவன் நம்மேல் பிரியமாக இருந்தால் தேவன் நம்ம அந்த இடத்தை நாம் என்ன செய்வோம்? எளிதாக நாம் சுதந்தரித்து கொள்ளுவோம். நம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நாம் அந்த இடத்தை எளிதாய், அவங்க கடினமானதுன்னு சொல்கிறாங்க, இவங்க எளிதாய் சுதந்தரித்து கொள்ளலாம். அவர் நம் தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்றார். அதான் தாவீது சொல்கிறான், நீ நிந்திக்கிற
கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உன்னிடத்தில் வருகிறேன். நீ நிந்திக்கிற கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உன்னிடத்தில் வருகிறேன். அப்போ தேவனுடைய நாமத்தையும் தேவனை பற்றி இருக்கிற அறிவும் தேவன் மேல் உள்ள விசுவாசம் தான் அவர்களை அப்படி பேச வைக்குது. ஆபிரகாம் இப்படி ஒரு வார்த்தை சொல்றாருன்னு சொன்னால், ஆபிரகாம் தாவீதில் அப்படி வார்த்தைகளை சொல்றாங்கன்னா அவர் வாழ்க்கையிலே தேவன் அவர்களுக்காக செய்திருக்கிறார் சொல்லுவோம். சில நேரங்களில் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான்னு சொல்லுவோம். சில பேர் ரொம்ப ஒரு பெரிய காரியத்துக்குள்ளே இருந்தாங்கன்னா எப்படிப்பா அதை சமாளிக்க போகிற, எப்படி செய்ய போகிற அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, சில நேரம் எல்லாம் மேலே இருக்கிறவங்க பார்த்துக்குவாங்க, எல்லாம் ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டு செய்கிறேன், அவர் எல்லாம் பார்த்துக்குவார் அப்படிம்பாங்க. பொதுவாகவே தேவனை அறியாதவர்களே இந்த வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்ணுறது உண்டு. அப்போ தேவனை அறிந்த பிள்ளைகள் நாம் என்ன செய்யணும், அதிகமாக நம்ம என் வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாம் அவர் பார்த்து கொள்ளுவார். நாளைக்கு என்ன செய்ய போகிறனோ தெரியல, நாளைக்கு என்ன என் நிலைமை என்னாகுமோ தெரியாது, எப்படி போக போதோ தெரியல அப்படின்னு குடும்பத்தை பற்றியோ நம்மை பற்றியோ எல்லா விதத்திலையுமே ஒரு அவிசுவாசமான காரியங்களாய் பேசாதபடி இந்த மாதத்திலிருந்து நான் அதிகமாக ஆண்டவர்கிட்ட இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுது. என் தேவன் எனக்காக யாவும் என் தேவன் எனக்கு செய்வார், என் தேவன் என் வாழ்க்கையின் தேவைகளை, என் காரியங்களை, என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் என் தேவன் பார்த்து கொள்ளுவார். ஆமேன். எல்லாவற்றுக்கும் என் தேவன் பார்த்து கொள்வார், என் தேவன் நடத்துவார், என் தேவன் செய்வார் அப்படின்ற வார்த்தை. அப்போ ஆபிரகாம் தேவன் அழைக்கும் போது கீழ்ப்படிந்து விசுவாசித்து தேவனை பின்பற்றி வந்தார். ஆபிரகாம் பின்பற்றி வந்து ஏன் இந்த வார்த்தை கடைசி நேரத்தில் தான் சொல்றார், ஏறக்குறைய ஈசாக்கினுடைய அந்த இளம் வயதில் இருக்கும்போது சொல்றார். 100 வயதை கடந்து 110 வயதை கடந்த பின்பு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஆபிரகாம். புரியுதா உங்களுக்கு? அப்போ முதல்ல அவர் வந்து ஆரம்ப நாட்களில் நீங்கள் ஆபிரகாம்கிட்ட பார்த்தீங்கன்னா அழைக்கப்பட்ட போது கிட்டத்தட்ட 35-40 வருஷம் அவருடைய ஆவிக்குரிய அனுபவத்தை வைத்து சொல்கிறார். அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து விசுவாசித்து வந்தார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் கர்த்தர் பார்த்து கொண்டார். அவருடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவன் அறிஞ்சிருக்கிறான். அவன் முதல்ல அழைக்கப்படும் போது ஒரு 7 காரியங்களை மாத்திரம், அநேக விஷயங்கள் உண்டு, ஒரு 7 காரியங்களை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். அவன் தேவைகளை எல்லாம் தேவன் பார்த்து கொண்டார். முதல்ல அழைத்த தேவன் அவனுக்கு என்ன விடலை, ஒரு குறையும் வைக்காதபடி அவனை வழிநடத்தி வந்தார். ஆபிரகாமுடைய தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொண்டார். ஒரு ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்துக்கு பெயர்ந்து போகிறான். பெயர்ந்து போகிற இடத்துல அங்கே சூழ்நிலை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் தெரியாது. ஏன்னா அவன் வந்த நேரத்திலேயே அவன் ஆண்டவர் அழைச்சி வந்த சூழ்நிலையிலேயே பெரிய வறட்சி ஒன்று இருந்தது. புரியுதா உங்களுக்கு? அங்கே ஆடு மாடுகள்லாம் செத்து போனது, வேலைக்காரர்களுக்கெல்லாம் சாப்பாடு இல்லை, அவ்வளோ பெரிய ஒரு பஞ்சத்தில் தான் அவர் என்ன பண்ணுறார், ஆண்டவர் அழைத்த இடத்தை விட்டுட்டு எகிப்துக்கு போகிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? கடுமையான பஞ்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இங்கே இருக்க முடியாது, சாப்பாட்டு கூட வழி இல்லை அப்படின்னு தான் அங்கேருந்து எகிப்துக்கு போகிறார். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் அவர் என்ன செய்ய விடலை, சொல்லுங்களேன் சத்தமா, கைவிடவே இல்லை. அவருடைய தேவைகளை எல்லாம் பார்த்து கொள்வதற்கு அவர் வல்லவராக இருந்தார். ஒவ்வொரு கட்டத்திலையும் ஆபிரகாமை நடத்தி வந்த போதெல்லாம் கர்த்தர் எல்லா விதத்திலும் எப்படியெல்லாம் நடத்தி வந்தார். புரியுதுங்களா? அப்போ பல நேரங்களிலே நம்முடைய தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்ளுகிறவராக இருந்தார். இப்போ எலியா இருக்கிறார், கேரித்தாற்றண்டையில் உட்காந்துருக்கிறார். அங்கே தேவைகள் முடியும் போது அவனுடைய தேவைகள் சந்திக்கப்படும் சொல்கிறார். நீ அங்கே போ, கேரித்தாற்றண்டையில் உன் தேவைகள் சந்திக்கப்படும். புரியுதுங்களா? அந்த இடத்துல உட்காந்துருக்கிறார். அந்த இடம் முடிஞ்ச உடனே இப்போ எங்கே போக சொல்கிறார், அங்கே அவன் தேவைகள் சந்திக்கப்படுகிற சூழ்நிலை வற்றி போகிறது. கேரித்தாற்றண்டை வற்றி போய்விட்டது. உடனே சொல்லுகிறார், எங்கே போ, சாரிபாத் விதவை வீட்டுக்கு போ சொல்கிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ எப்படி போஷிப்பார்னு தெரியாது, நம்மளை எந்த விதத்தில் நம்மளை தேவைகளை சந்திப்பார்னு தெரியாது. ஆனால் நம்ம தேவைகளை எந்த நாளிலும் சந்திக்க அவர் பார்த்துக்குவார். நம்ம தேவைகளை எல்லாவற்றையுமே நம்ம இந்த அனுபவம் வேண்டும். ஏதாவது ஒரு நேரத்தில் உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்தித்திருப்பார், உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்திருப்பார் இல்லையா? அப்போ எல்லா நேரங்களிலும் என்ன செய்துட்டே இருக்கக்கூடாது, நீங்கள் தேவைகளை குறித்து கலங்குறவர்களாக இருக்கக்கூடாது. தேவைகள் வரும்போதெல்லாம் ஆண்டவரை பார்த்து, நீர் பார்த்து கொள்ளுவீர் ஆண்டவரே, கடந்த முறை இந்த சூழ்நிலையில் என்னை பார்த்து கொண்டீர், இந்த சூழ்நிலையில் தேவைகளை சந்தித்தீர், இந்த சூழ்நிலையில் எனக்கு உதவி செய்தீர், இந்த நேரத்திலும் எனக்கு உதவி செய்வீர். அப்போ என் தேவைகளை பார்த்து கொள்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ள ஒரு ஜெபம் நமக்கு தேவைப்படுகிறது. சொல்கிறது புரியுதுங்களா? ஆனால் இந்த விசுவாசம் இடத்துல காணப்படுகிறதா?
அப்போ அவர்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்ததுனால தான் சரியான நேரத்தில் ஆண்டவர் அடுத்த ஒரு கட்டத்தை நடத்துகிறார், அடுத்த ஒரு பாதையை நடத்துகிறார். எலியாவை நடத்துனது போல நீங்கள் ஒருத்தரையும் பார்க்க முடியும். சொல்றது புரியுதுங்களா? பல நேரங்களிலே தேவைகளை ஒருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் வித்தியாசமான முறையில் தேவைகளை சந்தித்தார். அப்போ நம்ம வாழ்க்கையில் இந்த பூமியில் வாழ்வதற்கு நமக்கு தேவை என்பது ஒரு பெரிய அத்தியாவசியமான ஒரு காரியம் என்று நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா? அந்த தேவைகளை யாரை சார்ந்து கொள்கிறோம் என்றுதான் முக்கியம். அந்த தேவைகளை சந்திப்பதற்கு என்னை நானே சார்ந்து கொள்கிறேனா, இல்லை யாராவது மூலமா எனக்கு கிடைக்கும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமா? நாம் அப்படி நினைக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. என்னுடைய ஒவ்வொரு நாள் தேவைகளையும் என் தேவன் சந்திக்க வேண்டும் என்று நாம் தேவனையே சார்ந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் தேவையும் நீங்க தான் எனக்கு தரீங்க அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க பாப்போம். நமக்கு பெரிய தேவை வரலாம், சின்ன தேவைகள் வரலாம். எந்த காரியங்கள் வரும்போதும் கூட நம்ம விசுவாசத்தோடு அறிக்கை செய்யணும். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்க, அம்மா தாயார் மரிக்கும் போதும் சரி, அந்த நேரத்தில் தேவைகள் அதிகம். அதுக்கு பிறகு நான் என்ன செய்திட்டேன், முன்னாடியே பொருத்தனை பண்ணியிருந்தனால மிஸ்டரி ஊழியத்துக்கு போகணும் அப்படின்னு பொருத்தனை பண்ணியிருந்தோம். அதனுடைய தேவைகள் அதிகம். புரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்கு பிறகே நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மே மாதம் வரும், ஊழியங்கள் வரும், தெரியும் எனக்கு. ஆனாலும் ஒரு விசுவாசம், நமக்கு தேவன் தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ அது களத்தில் நம்ம இறங்கும்போது எல்லாமே சந்தித்து கூடுதலாக நமக்கு வேண்டியதை நம்ம தேவனுக்காக சில கால்களை எடுத்து வைக்கும்போது கூடுதலாகவே கர்த்தர் நமக்கு முன்னாடியே நமக்கு வேண்டியதை அடுத்து ஆயத்தம் பண்ணுவதற்கு வல்லவராக இருக்கிறார் கர்த்தர். கூடுதலாகவே நாம தேவைகள் சந்தித்து இப்போ நம்ம போகிறோம். இந்த ஒரிசா தேவை, அதுவும் ஒரு பெரிய அமௌண்ட் தான் செலவு. அந்த தேவைகள் சந்தித்து இப்போ விபிஎஸ் வருது. இந்த தேவைக்கும் என்ன வேணுமோ ஆண்டவர் கர்த்தர் என்ன செய்கிறார், கொடுத்துக்கிட்டே வர்றார். புரியுதுங்களா உங்களுக்கு? இது இல்லாமல் நம்ம கிட்டத்தட்ட பாருங்க, ஆண்டவர் கிருபையில் நம்ம சபைக்கு வேண்டிய பொருட்கள், நேற்று கூட இந்த பொருளெல்லாம் அதான் வாங்கணும். கையில் இருந்தால் சபைக்கு தேவையான பொருள், இல்லைன்னா சபைக்கு நாளைக்கு என்ன செய்யணும் அப்படி தான் எடுத்து வைப்பேன் ஆண்டவர்கிட்ட. இது என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு தான் எடுத்து வைக்கணும். ஊழியத்துக்காக இது என்ன தேவைக்காக கொடுத்துருக்கிறீர் மீதம், இதை நான் என்ன செய்யணும் தான் ஜெபம் பண்ணி எடுத்து வைப்பேன். அது ஒரு தரம் 1க்கு 10 தரம் ஜெபம் பண்ணி தான் செய்வோம். சோத்திரம், அல்லேலூயா. அப்போ நம்ம கீபோர்ட் ரெடி பண்ணோம், ஃபேன் வாங்கிட்டோம், இது வாங்கிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் இவ்வளோ காரியங்கள் போக இந்த நாளில் ஒரிசா ஊழியத்துக்கு போகன்னு நான் தீர்மானம் பண்ண போது ஆண்டவர் கிடைக்க பெற்ற ஆசீர்வாதம் இது. சோத்திரம், அல்லேலூயா. ஆனால் ஒரிசா போகும்போது அங்கே போனால் எப்படி இவ்வளோ பெரிய இது இருக்குது, இவ்வளோ காரியம் யோசிக்கிறதுக்கு முடியாத. ஏன்னா அம்மாவுடைய அந்த செலவுகள் வந்தாலும் கூட விசுவாசமாக அப்போவே பேசி வரேன்னு சொல்லி புக் பண்ணிட்டேன் நான். ஆனால் கர்த்தர் அது அந்த நேரம் போகணுன்னு சொன்ன உடனே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செஞ்சிட்டார். அப்போ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் கிரியை செய்து இன்றைக்கி ஒரு 50,000 ரூபாய்க்கு சபைக்கு தேவையான ஒரு காரியங்களை, ஏன்னா நம்மளுடைய சபையினுடைய இவ்வளோ பெரிய வாடகை தேவைகளுக்கு, இவ்வளோ பெரிய காரியங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பெரிய விஷயங்களை செய்கிறது ரொம்ப கடினமான சூழ்நிலை. சொல்லுங்கள், அல்லேலூயா. அதன் மத்தியில் தேவையானதை நம்ம அப்பப்போ என்ன செய்திடணும் சபை. அதனால தான் நம்ம எந்த நேரத்துலையும் நம்ம ஆண்டவருடைய காரியங்களை சிறப்பாக செய்ய முடியும். அப்போ அந்த விசுவாசம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இருக்கணும். சொல்றது புரியுதுங்களா? எந்த நிலையிலும் என்னை போஷிப்பார். இது வரைக்கும் நான் தான் உங்களை விபிஎஸ்ல கேட்கும் போதே கேட்டேன், கடந்த நாட்களாக நீங்கள் ஆண்டவருக்காக கொடுத்து யாராவது குறைஞ்சி போயிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போ கர்த்தருக்காக ஒரு விஷயத்தை நம்ம மன உற்சாகமாக செய்ய முன் வரும்போது நீங்கள் எப்போ தேவனுக்கு கொடுக்கறதை குறைத்து கொள்கிறீர்களோ அப்போவே நம்ம வாழ்க்கையில் குறைஞ்சிடும். நேற்று ஒரு பிரதர்கிட்ட வந்தப்போ சொன்னேன், எப்போ தேவன்கிட்ட வர தேவனுடைய காரியங்களை கொடுப்பதில் நீங்கள் கை வச்சிடுறீங்களோ அப்போவே நம்ம வாழ்க்கையில் குறைபட தொடங்கிடும். தேவனுடைய காரியங்களை கொடுப்பதிலையோ கர்த்தருக்கு ஊழியம் செய்வதையோ தேவனுடைய சமூகத்துக்கு வருவதையோ ஒரு நாளும் நாம் நிறுத்தவே கூடாது. நேற்றுங்க நாங்கள் வேலை முடிச்சு போகும்போது மணி 1, போய் படுக்கும்போது மணி 2. அப்போது காலையில் இப்போ 5 மணிக்கு எழுந்திரிச்சு வரணும். ஆனால் நான் 3:30 மணிக்கு எழுந்திரிப்பேன். 2 மணிக்கு போனதுனால 2 மணிக்கு படுத்ததுனால காலையில் எந்திரிக்க முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்கு. காலைல 1 hour எழுந்து ஜெபித்து என்ன செய்ய முடியல, ஆயத்தமாக முடியல. 2 மணிக்கு படுத்து மறுபடியும் 3, 4, 5 ஒரு 3 hour தான் தூங்க முடியுது. ஆனால் 3:30 மணிக்கு எப்படி எந்திரிக்க முடியும்? 1.5 மணி நேரத்தில் என்ன செய்ய முடியாது, ஆனால் அதுவே எனக்கு துக்கமாக இருக்கு. சொல்றது விளங்குதா உங்களுக்கு? ஐயோ, இன்னைக்கு காலையில் தேவ சமூகத்தில் மாதத்தில் முதல் நாள் விபிஎஸ் எல்லாம் இருக்குது, ஊழியம் இருக்குது, உட்கார முடியலையே. ஆனால் சர்ச்சில் ஒரு வேலை நிமித்தமாக இருந்தோம்.
அதில் ஒரு சமாதானப்படுத்திக்கிட்டு தான் இங்கே வந்து தேவ சமூகத்தில் நிற்கிறேன். நேற்று இரவு உட்காந்து செய்தி இங்கே ஆயத்தப்படுத்திக்கிட்டு இந்த வேலைக்கு தம்பிக்கு வேலை செய்யறதுலாம் கடுமையான வேலை. கிட்டத்தட்ட 7-8 ஹவர் வேலை செஞ்சாங்க பசங்க. பார்க்குறக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா ஏதோ கம்பி மாட்டிக்கிறாங்க. அதை போய் வாங்கி பற்ற வச்சு அது மேலே போய் ஏறி அவ்வளோ ஒர்க் பண்ணி சைஸை பார்த்து மறுபடியும் கீழே கட் பண்ணி ஏறி இறங்கி அதை போய் பொருளை கடையில் வாங்கிட்டு வந்து அது போடுறதுக்குள்ளே அவங்களுக்கு தண்ணி வெளியில் வந்துருச்சு. அவங்களுக்கு கரெக்டாக செட் பண்ணுறதுக்குள்ளே கிட்டத்தட்ட 1 மணி ஆகுது. அது வெளியில் இந்த பொருள் எல்லாம் போய் வாங்கினோன்னா 15,000-20,000 மேலேருந்து இந்த பைப் செட் பண்ணி கொண்டு வரதுக்கு அவ்வளோ காசு ஆகிடும். அது இவங்களே செய்கிறாங்க. 1,500 முடிக்கிறாங்க. பைசலாட் டிவி பொருளே 50,000 ரூபாய். அது வந்து பால்ராஜ் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல நமக்கு ஒரு எவ்வளோக்கு 20 எல்லாம் சேர்ந்தால் 30,000 ரூபாயில் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 65,000 ரூபா ஆகிடும். வெளியில் புதுசாக வாங்கி நம்ம வேறு மாதிரி செட் பண்ணோம்னா 65 ரூபா 70 ரூபா வந்துடும். நமக்கு 35 ரூபாயில் முடிஞ்சிருச்சு மொத்த செலவு. 30 ரூபா 32 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிடும். பைசலாட் ஒரு பால்ராஜ் தெரிஞ்சவர்னால ஒரு நல்ல பொருளாக ஒன்று எடுத்து வைக்க சொல்லி அது சரியான நேரத்தில் கூப்பிட்டு போய் நமக்கு வாங்கி கொடுத்துட்டார். பைசலாட் கரங்களை வைத்து நல்லா சத்தமாக சொல்லுங்கள். அப்போ தேவன் ஒரு காரியங்களை கர்த்தருக்காக நம்ம அர்ப்பணிக்கும் போது, அப்போ தேவன் அழைத்த போது அவன் அர்ப்பணித்து எதையும் பார்க்காம ஆபிரகாம் கீழ்ப்படிந்து வருகிறதுனால தான் கர்த்தர் ஒரு காரியத்தில் அவர் நடத்திக்கிட்டே இருப்பார். நம்மளை சொல்கிறது விளங்குதாங்க? அப்போ தேவனுடைய காரியத்தை 2வது பட்சமாக வைக்கும் போதே நம்ம தேவனை பற்றி அறிகிற அறிவில் குறைஞ்சிடறோம். நேற்று ஒருத்தர் ஃபைனான்ஸ் ரீதியாக பாதிக்கப்பட்டார். அவர்கிட்ட சொன்னேன், நான் ஆரம்பத்திலேருந்தே நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க, சபைக்கு கூடி வரதை விட்டுறாதீங்கன்னு சொல்லு. அப்போ இந்த இதுதான் நம்மளை என்ன பண்ணோம், ஃபைனான்ஸ் ரீதியாக பாதிக்கப்பட்டார்னா அந்த கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை எப்படி சரியாக கையாளணும் தெரியாத உலக பிரகாரமாக ஒரு விஷயத்தில் போய் பணத்தை செலவழிச்சிட்டார். அதனால் பொருளாதார ரீதியாக கடனில் ஒரு சில பொருளாதார ரீதியான பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டார். அப்போ தேவனோடு இருந்தோன்னு சொன்னால் நமக்கு என்ன வரும், இப்படிப்பட்ட தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை விட்டு வேற ஒரு குறுக்கு வழியில் நம்ம போகக்கூடாது அப்படின்ற அறிவு நமக்கு உண்டாகும். அதனால்தான் தினமும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும், தேவன் சொல்கிற ஆலோசனை கேட்கணும். தேவனுடைய வழிநடத்துதலுக்குள்ளே நம்ம இருந்தோம்னு சொன்னால் தேவன் நம்மை வழிநடத்தி கொண்டே தான் இருப்பார். அந்த அந்த நாளில் அவர் நடத்துனதுனால தான் ஆபிரகாம்னால சொல்ல முடியுது. சொல்றது புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் எனக்காக செய்து முடிப்பார், அவர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அந்த நம்பிக்கை நமக்கு அப்பதான் ஆண்டவரை பற்றி நீங்க அறியத்தான், அவர் மேல விசுவாசம் உங்களுக்கு வளரத்தான் நீங்க இந்த வார்த்தைகளை சொல்ல முடியும். 2வதாக அவருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவனை தேவன் பாதுகாக்க, தேவன் அவனை எல்லாவற்றிலும் அவன் பாதுகாப்பை பார்த்து கொள்ளுகிறவராயிருந்தார். முதல்ல அவனுடைய தேவைகளை பார்த்து கொள்ளுகிறவராயிருந்தார். அடுத்தது ஆபிரகாமுடைய பாதுகாப்புகள் ரொம்ப முக்கியம் அந்த பூமியில. ஆமாவா இல்லைங்களா? 2 சகோதரர்கள் நின்று பேசிட்டு இருக்கிறாங்க வண்டியில். கார் ஒன்று வேகமாக, இன்னைக்கு எவன் வண்டி ஓட்டுறான் ஒழுங்கா? சொல்றது புரியுதா உங்களுக்கு? அல்ல, இன்னைக்கு சிசிடிவி கேமரா இருக்கிறனால டிவியில் வருது. அது 2 நண்பர்கள், ஒருத்தன் வண்டியில் வர்றான், அவன் நடந்து வந்தவன் அவன் கை போட்டதுனால அவர் நின்றுட்டார். 2 பேர் இன்னும் பேசிட்டு இருக்கிறாங்க. இதுக்குள்ள வேகமாக வந்த ஒரு கார், ரோட்டு மேலே போகிற கார் என்ன பண்ணிடுச்சு, பிளாட்பாரத்தின் மேலே அந்த அந்த கிட்ட கார் வர்றதுக்குள்ள வண்டியில் இப்படி உட்காந்துருக்கணும் பார்க்க நின்றுட்டு இருந்தவன் பார்த்துட்டான். கார் வருது போடான்னு சொல்லி இவன் தள்ளுறதுக்குள்ள 2 பேரையுமே வந்து தூக்கிடுச்சு கார். 2 பேரும் காதையும் முடிஞ்சு போச்சு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதனால பாதுகாப்புன்றது தேவன் நமக்கு தரலன்னு சொன்னா யாருமே தர முடியாது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் பாதுகாப்பை பற்றி உங்களுக்கு தெரியும். தாவீது எவ்வளோ பாதுகாக்கப்பட்டிருப்பார் தன் வாழ்க்கையில, அவருடைய வாழ்க்கையில. சொல்றது புரியுதுங்களா? சவுலின் கைக்கும் சத்துருடைய கைக்கும் அவனை தப்புவித்து பாதுகாத்தார். சங்கீதம் 91 பாதுகாப்பின் சங்கீதம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்றான். அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா போற பாதைகள் இருந்து எல்லா வழிகளிலுமே பாதுகாப்புன்றது ரொம்ப சிக்கலான ஒரு காரியம். அதனாலதான் யாக்கோபு சொல்றார், நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்து நான் உன்னை கைவிடாது இருப்பேன், நான் உன்னை சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடாது இருப்பேன்னு சொல்லி யாக்கோப்பை கடைசி வரைக்கும் பாதுகாக்கிற தேவனாகிறது. ஆபிரகாம் அந்த ஊரை அந்நிய தேசத்தில் ஒரு தனி மனிதனாக சுற்றி வரும்போது கர்த்தர் அவனை எல்லாவற்றிலும் அவனுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்துக்கிட்டே வரார். அவனுடைய பாதுகாப்பை கர்த்தர் பார்த்து கொள்ளுகிறவராக. முதல்ல என்ன பார்த்தோம்? தேவைகளை பாதுகாத்து கொண்டவர். அல்லேலூயா, பார்த்து கொண்டவர். அடுத்தது அவனுடைய பாதுகாப்பை பார்த்து கொண்டவர். 3வது அவன் தங்கும் இடத்தை பாதுகாத்து கொண்டவர். அவன்
தங்குற இடத்தை அவர் பார்த்து கொண்டவர். தங்கும் இடத்தை அவர் பார்த்துக்கிட்டார். ஒவ்வொரு காரியங்களும் அவர் தேவைகளை அவர் பார்த்துக்கிறார். அவன் பாதுகாப்பா அவன் பார்த்துக்கிட்டார். அவன் பார்த்துருக்கிறான், அவன் வழிநடத்தல பார்த்துருக்கிறான். அதனாலதான் அவன் மகன்கிட்ட சொல்றான், கர்த்தர் பார்த்துக்குவார்ப்பா. சொல்லுங்களேங்க. அதனால சொல்லி கூட்டு வரான், யார் பார்த்துக்குவா? கர்த்தர் பார்த்துக்குவார்ப்பா. அப்போ போற இடத்துல அவன் தங்குகிற இடம் எங்க போகிறோம் என்று தெரியாமல் ஆபிரகாம் அழைக்கப்பட்ட போது வந்தானா. அப்போ அவன் எங்க தங்கணும், அவன் எந்த இடத்துல இருக்கணும், எந்த இடத்துல அவனை வச்சு வழி நடத்தணும் அப்படின்றது தேவன் முழுசா பொறுப்பெடுத்துக்கிட்டார். அவன் நினைச்சு பார்க்க முடியாத, அவன் அறிவு கெட்டாத ஒரு இடத்துல கொண்டு வந்து அவனை வைத்து அவன் என்ன செய்கிறார்? அருமையா நடத்துறார். அந்த இடத்தையே என்ன செய்கிறார்? அவனுக்கு நான் உனக்கு கொடுப்பேன் என்று வாக்குரைக்கிறார். கரங்களை தட்டி சொல்லுங்கம்மா, ஹல்லேலூயா. அவன் எதுக்கு வர சொல்றாருன்னே தெரியல. அவன் வரான், வந்தா என்ன சொல்றாரு? நீ இந்த இடத்தையெல்லாம் என்ன செய், சுத்தி சுத்தி வா. ஹல்லேலூயா. எம்மட்டுமோ நீ அம்மட்டும் என்ன செய்ய, உன்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த இடமெல்லாம் நடந்து தெரியும். அதெல்லாம் உனக்கும் உனக்கு பின் வருகிற ஒரு சந்ததிக்கும் நான் தருவேன் என்று வாக்கு கொடுத்தார். அந்த ஒரே ஒரு வாக்கை காப்பாற்றுவதற்காக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அவனுடைய சந்ததிக்காக எல்லாவற்றையுமே செய்தார். அதுக்காக எதிரிகளை வீழ்த்துவராக இருந்தார், செங்கடலை பிளக்கிறவராக இருந்தார், எல்லா காரியங்களையும் செய்து அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்றுகிறவராக இருந்தார். இப்போ தங்குகிற இடம், நம்ம குடியிருக்கிற இடம், நம்ம குடியிருக்கிற வீடு ஒவ்வொன்றுமே நம்ம கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறவர்களா இருக்கு. ஒரு வீட்டில் குடியிருக்கிறோம், அந்த வீட்டை காலி பண்ண சொல்றான் அப்படின்னா அந்த உடனே நமக்கு புலம்பல் வரக்கூடாது. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? காலி பண்ண சொல்றாங்களோ அல்லது அங்கே ஏதாவது சில சிக்கல் வருதோ, வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், நம்ம வேலை செய்கிற இடமா இருக்கலாம், அந்த ஸ்தலங்களாக இருக்கலாம், இந்த மாதிரி சம்பந்தமான காரியங்களை குறித்து நம்ம பயப்படக்கூடாது. சோத்திரம். கர்த்தர் கொண்டு வந்தார், இதுவரைக்கும் நம்மளை ஒரு இடத்துல வச்சு நடத்தினார். இனியும் நமக்கு வேண்டியதை அவர் தந்து அவர் பார்த்து கொள்வார். நமக்கு வேண்டிய இடத்தை, குடியிருக்க வேண்டிய இடத்தை, தொழில் செய்யறதுக்கு வேண்டிய இடத்தை. சொல்லுங்க ஹல்லேலூயா. என் தேவன் பார்த்து கொள்வார். அவர் சமூகத்தை ஜெபிக்கும் போது அவர் ஒரு வழி நடத்தல உங்களுக்கு கொடுத்துருவார். பாருங்க, சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதனால நம்பிக்கையை உடனுடனே நம்ம எல்லாவற்றையும் தேவன் பக்கமாய் கொண்டு போக முடியும் வேண்டும் என்று சொன்னால், நம்ம கொண்டு போகிறோம் என்று சொன்னால் அவரை பற்றி ஒரு அறிவு இருந்தால் மாத்திரமே இந்த காரியத்தை செய்ய முடியும். எல்லாவற்றுக்கும் நம்ம அதை சொல்லணும். பார்த்து கொள்வார் என்ற வார்த்தை பெருசு, ரொம்ப பெரியது. எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்றது பெரிய வார்த்தை. எனக்காக அவரே எல்லாம் செய்வார். என் தேவனே எனக்கு வேண்டிய அத்தனையும் செய்யக்கூடிய ஒருவர் எனக்கு இருக்கிறார் என்ற விசுவாசம் நம்ம வாழ்நாள் முழுவதும் நிம்மதியா நடத்தும். சொல்லுங்க ஹல்லேலூயா. பயம் இல்லாம நம்மை நடத்தும். அதுதான். அப்ப இப்படி ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்ததுனால தான் அந்த வார்த்தையை சொல்கிறான். நான்காவது, எதிரி மேற்கொள்ளாமல் பார்த்து கொண்டார். எதிரி மேற்கொள்ளாமல் பார்த்து கொண்டார். எதிர்ப்புகள், எதிரிகள் அவனுக்கு அந்த ஊர்ல அதிகமா இருந்தார்கள். சுற்றி இருக்கிற இடத்துல எதிரிகள், எதிர்ப்புகள் அதிகமா இருந்தது. அதில் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டார். விசேஷமா லோத்தினுடைய காரியத்தின் நிமித்தமாக உதவி செய்யறதுக்கு போறாரு. யாரு? ஆபிரகாம். அப்போ வெற்றி பெற்று வரும்போது மெல்கிசேதேக்கு என்ன சொல்றார்? மெல்கிசேதேக்கு என்ன சொல்றார்? சத்துருக்களை உன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்த தேவனாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் சத்துருக்களை உன்னுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாதுகாப்பு, நாம் நடக்கிற வழியில ஒரு பாதுகாப்பு ஒரு விதம்னா, எதிரியின் கையிலிருந்து, எதிரியின் கையில நம்மை விடாமல் நம்மை பாதுகாக்கிறார் பார்த்தீங்களா, பார்த்து கொள்றாரு பார்த்தீங்களா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவனுடைய எதிரிகள் ஒருவரும் மேற்கொள்ளவே விடல. அவன் இன்னைக்கு வாழ்க்கையில நமக்கு எதிர்ப்பா வருகிறவர்கள் எத்தனை பேர்? யாராவது நம்மளை மேற்கொள்ள விட மாட்டார். அவன் என்னை மேற்கொண்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்ல முடியாது. நீ அவர்களை மேற்கொள்ளுவாய், அவர்கள் மேடுகளை மிதித்து போடுவாய். அப்படிதான் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அதனால அவன் என்ன மேற்கொண்டுட்டான், இவன் பேச்சில் என்ன மேற்கொண்டுட்டான், அவங்க உறவினர்கள் என்னை விட அவங்க பொருளாதாரத்தில் என்ன மேற்கொண்டுட்டாங்க, ஹல்லேலூயா, ஏதாவது ஒரு விஷயத்தில் என்ன மேற்கொண்டுட்டாங்கன்னு நம்ம சொல்ற மாதிரி ஆண்டவர் நம்மளை விடவே மாட்டார். எதிரி நம்மை ஒரு நாள் மேற்கொள்ளவே முடியாது. எதிரியை நாம் மேற்கொள்வதற்கு வேண்டிய பலனை, சத்துவத்தை கொடுப்பார். கர்த்தர் கூட இருந்து மேற்கொள்ளும்படி செய்வார். அவர் வாழ்க்கையில் வருகிற அத்தனை எதிர்ப்புகளை நாம மேற்கொண்டு கடந்து போய் கொண்டே இருப்போம். கரங்களை தட்டி சொல்லுங்கள் ஹல்லேலூயா. ஆம், எதிரி மேற்கொள்ளாமல் எவ்வளோ பேரை பார்க்கிறோம்.
ஒவ்வொரு எதிரிகள் சில பேருக்கெல்லாம் பாருங்க எவ்வளோ டஃப்பாக நீங்கள் வேதத்தில் பார்க்கும்போது தாவீதினுடைய சம்பவத்தில் எசேக்கியேல் ராஜாவுக்கு அந்த சனிகிரிப் அப்படின்னு சொல்கிறவன் சாதாரணமாக இல்லை. அவன் நேபுகாத்நேச்சருக்கு முன்பு அவன் தான் முதல் உலகத்தை முழுவதும் ஆளுகை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு வருது. ஆனால் அவன்கிட்ட ஆண்டவர் கொடுக்கல. சொல்றது புரியுதுங்களா? ஏறக்குறைய எல்லா தேசங்களையும் தன் வசப்படுத்திட்டான். ஏறக்குறைய இஸ்ரவேலை பிடிச்சிட்டான். எல்லாம் ஏறக்குறைய எல்லாத்தையும் தன்னுடைய கைக்குள்ள கொண்டு வந்துட்டான். அதனால தான் அவ்வளவு சாதாரணமாக பேசுகிறான். யூதா, நீ ஒரு சின்ன குட்டி நாடு, நீ ஒரு சின்ன ஆள், என்ன யார் மேல் நம்பிக்கை வச்சு அவ்வளவு விரியம் பேசுகிறான். ஆனால் அந்த அவ்வளவு பலன் உள்ளவன், அவ்வளவு விரியம் உள்ளவன், அவ்வளவு வலிமை மிகுந்த ஒரு சனிகிரிப் எசேக்கியாவை மேற்கொள்ள முடியவில்லை. பெரிய கோலியாத் தாவீதை மேற்கொண்டு விட முடியவில்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால எவ்வளவு பெரிய ஆள் வந்தாலும் நம்மளை மேற்கொள்ள விடவே மாட்டார். அவர் பார்த்து கொள்ளுவார். எதிரிகளை அவர் பார்த்துக்குவார். எதிரியை நீ பார்க்க வேண்டாம். யார் பார்த்துக்குவார் சொல்லுங்க? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் வருகிற எல்லா எதிரியும் அவர் பார்த்துக்குவார். வேலை ஸ்தலத்திலேயோ வீட்லேயோ சுற்றி சொந்தக்காரனால் அவனால் எங்கடா திடீர்னு முளைச்சு வரான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவர் பார்த்துக்குவார். அதனால் அவருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுத்து நம் ஸ்தோத்திரத்தோடு விசுவாசத்தோடு போகணும். புலம்பல்ற எண்ணத்துக்கே இடம் கொடுக்கக்கூடாது. அவிசுவாசமான என்ற எண்ணத்துக்கே நமக்கு துளி அளவு கூட இடம் கொடுக்கக்கூடாது. அந்த எண்ணத்தை நாம் அகற்றிட்டே இருக்கணும். மாம்சத்தில் வருகிற அந்த பயம், அந்த அவிசுவாசம் நம்ம வாழ்க்கையில இது எப்படி ஆகுமோ அப்படின்றது ஒரு எண்ணத்தை கொண்டு வரும்போதெல்லாம் என் தேவனால் ஆகும், என் தேவனால கூடும், என் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், என் கர்த்தர் எனக்கு செய்வார், அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ வியாபின்னு சொல்லி அந்த நம்பிக்கையில் நம்ம ஒப்பு கொடுத்து பாருங்க. அவருடைய வல்லமை நீங்கள் பார்க்க முடியும், அவருடைய மகிமை நீங்கள் பார்க்க முடியும், அவருடைய கிரியை நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. 5வது காரியம் பாருங்க, தேவையில்லாத நபர்களை அவனிடத்திலிருந்து அனுப்புவதை கர்த்தர் பார்த்துக்கிட்டார். ரொம்ப முக்கியம். இருக்கிறதுலையே தேவையில்லாத ஆட்களை அவனிடத்திலிருந்து அனுப்புவதை கர்த்தர் பார்த்துக்கிட்டார். ஏன்னு கேட்டால் ஆபிரகாமுக்கு அந்த மனம் கிடையாது. அவன் எல்லாரையும் என்ன செய்வான்? வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினச்சி அவன் வைத்து கொள்ளக்கூடியவன். இல்லை யாரை வைத்திருந்தான்? அந்த மாதிரி லோத்தை அப்படி தான் கூட கூட்டிகிட்டு வந்திருந்தான். அப்புறம் ஆகார் அப்படி தான் கூட கூட்டிகிட்டு வந்தான். ஆகார் 2 பேரையும் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு தான் நினச்சான். ஆனால் லோத்து என்ன பண்ணான்? அவனுடைய வேலைக்காரர்களோடு, ஆபிரகாம் வேலைக்காரர்களோடு தன் வேலைக்காரர்கள் சண்டையிடும் போது கூப்பிட்டு வேலைக்காரனை அடிச்சிருக்கணும். என்ன செய்திருக்கணும்? ஏன்னா என் பெரியப்பா மூலமாக தான் நானே வந்தேன் இங்கே, நீ அவங்களோட வேலைக்காரர்களோடு அவர் என்னை சமமாக நடத்தி எனக்கும் ஒரு என்ன செய்திருக்கிறார், இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடு. அவரோடு நீங்கள் வாக்குவாதம் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம பெரியவர்கள் அல்ல அப்படின்னு அவன் சொல்லியிருக்கணும். அவன் சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அதனால் நடக்கிற களத்தை சூழ்நிலையை பார்க்கும்போது தான் ஆபிரகாம் சொல்கிறார், சரி நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம், நீயே முடிவு செய், கிழக்கு போறியா தெற்கு போறியா மேற்க போறியா. சொல்கிறது புரியுதுங்களாங்க? அழகா லோத்தை என்ன பண்ணுறாரு? கூட இருந்து தள்ளிட்டு போயிட்டார். பைசலா. ஆம். ஆகார் ஒரு வேலைக்காரியா வந்தவளை அவள் சாராள் பேச்சை கேட்டு மனைவியாக்க போய் அவளே என்ன பண்ணிட்டா? நாச்சியாரை அற்பமாக நினைக்கக்கூடிய அளவுக்கு பிறந்த ஈசாக்கு. அதாவது நீங்கள் பாருங்க எப்படி தன் கூட பிறந்த சகோதரர்களுக்குள்ளேயே யோசேப்பு மேலே ஒரு பொறாமை யோசேப்பை கொல்லணும்னு திட்டம் போடுறானுங்க பாருங்க. யோசேப்பை கொல்லணும்னு திட்டம் போடுறான். இஸ்மவேல் இன்னும் கொஞ்ச நாள் கூட இருந்திருந்தான்னா ஈசாக்கை போட்டு தள்ளிருப்போம். சொல்றது விளங்குதாங்க? கொஞ்ச நாள் இன்னும் ஆகாரும் இஸ்மவேலும் இன்னும் கொஞ்ச நாள் கூடவே வச்சிருந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இவன் தான் ஆபிரகாம் இவர் மேல் நேசமாக இருக்கிறாரு, நாளைக்கு இவருடைய சுதந்திரம் இவங்ககிட்ட தான் போய் சேரும் அப்படின்னு செஞ்சா நிச்சயமாக இஸ்மவேல் அவனை கொண்டிருப்பான். ஆனால் ஆண்டவர் எவ்வளோ அழகாக அவங்களெல்லாம் வெளியே தள்ளணுமோ ஆண்டவர் என்ன செய்கிறார் அவங்கள? ஆமாம், அவர் பார்த்துக்கிட்டார், அதெல்லாம் அவரே கிரியை செய்தார் அதெல்லாம். அதனால் எதை வெளியில் தள்ளணும்னு அவருக்கு தெரியுது, எதை அவனோடு சேர்க்கணும்னு அவருக்கு தெரிந்திருந்தது. சோத்திரம். அல்லேலூயா. தன் மகனை காட்டிலும் வேலை செய்கிற எலியேசர் தன் மகனை விட எல்லாவற்றை விட சிறப்பான ஒரு நபராக என்ன செய்தார்? எலியேசர் இருந்தான். அவனை வெளியிலேயே தள்ளி ஆண்டவர் அப்படியே கூடவே வச்சுக்கிட்டார். சொல்லுங்களேங்க.
அப்ப யாரை வச்சுக்கணும்னு தெரியுது, யாரை வெளியில தள்ளணும்னு ஆண்டவருக்கு தெரியுது. உண்மை உத்தவமா இல்லை இருக்கிறவர்கள் அவனுடைய என்ன செய்வாங்க, அவனுடைய எல்லா விதத்திலும் அவன் தான் முதன்மையானவனாக இருப்பான். எலியேசர் அப்படி அவனுக்கு உண்மை உள்ளையா தேவனுடைய தரிசனத்துக்கு உட்பட்டவனாக எலியேசர் இருந்ததுனால ஆபிரகாமுடைய சகல ஆசீர்வாதத்திற்கும் பொறுப்புக்கும் ஒரு பெரிய பங்குதாரனாக எலியேசர் கடைசி வரைக்கும் இருந்தான். சோத்திரம் சொல்றது விளங்குதாங்க. அப்படி நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் உள்ள நபர்களாக நீங்க ஆண்டவரை நீங்கள் சார்ந்து வாழ்வீங்கன்னா உங்களுக்கு அப்படி ஒரு ஆட்களை தேவன் கொண்டு வருவார். அப்படிப்பட்ட ஆட்களை மாத்திரம் உங்களோட வைத்துட்டு உங்களுக்கு தகுந்த ஆலோசனை கொடுத்து உங்களுக்கு தேவையான காரியங்கள் உங்களோட சரியா நீங்க சொல்றதை கேட்டு உங்களோட இணங்கி போகிற, அதாவது ஒத்து போகிறேன்னு சொல்லுவாங்க, இருதயம் ஒத்து போக வேண்டும். சொல்றது விளங்குதாங்க. ஒரு மோசேகிட்ட எவ்வளோ அழகாக 40 வருஷம் அவன் ஓரளவுக்காவது ரிலாக்ஸாக இருந்தான்னா அது தன்னுடைய சொந்த அக்கானால கூட இல்லை, தன்னுடைய சொந்த யாருனால கூட இல்லை, அண்ணனால கூட இல்லை. அவன் சொல்றது விளங்குதாங்க. மனைவி பிள்ளைகள் மூலமாக கூட இல்லை, யார் மூலமாக தான் அவனுக்கு ஒரு பெரிய ஆறுதல், யோசுவா தான் அவனுக்கு பெரிய ஆறுதல். வலது கை மாதிரி கூடவே சுற்றிக்கிட்டு இருந்தான் பாருங்க. சொல்றது விளங்குதாங்க. அப்படி ஒருத்தருக்கும் என்ன செய்வார் ஆண்டவர், நீங்க ஒத்த இருதயம் சொல்லுங்க. அல்லேலூயா. ஃபாதரா தான் சொல்லுவார், என்னோடு ஊழியத்தில் இருக்கிற ஒத்த இருதயம் உள்ளவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படிம்பார். பிரைஸ் எல்லாம் உங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் தேவை. உங்களுக்கு உண்மை உள்ளவர்கள் ஆண்டவரே ஏற்படுத்தி கொடுப்பார். கூட நமக்கு தெரியவே தெரியாதுங்க. ஐயோ இது என்ன டைப்புனே தெரியாது. நம்ம வெளுத்ததெல்லாம் என்ன செய்வோம், பாலு நினைப்போம். அவர் தான் கரெக்டாக கரெக்ஷன் பண்ணுவார். கைகளை வைத்து சொல்லுங்க, நம்மளை உண்மையாக நேசித்து நம்ம காரியங்களை உண்மை உத்தவமாக நேசித்து செயல்படுகிறவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அக்கறை காட்டுகிறார்கள் என்று தெரியும் போது அதை கர்த்தர் ஒரு நாள் உங்களை விட்டு தள்ள மாட்டார். தேவனோடு நீங்கள் இருக்கிறவர்களாக இருந்தீர். சோத்திரம். அல்லேலூயா. உங்களுக்கு தேடி வரும், உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்குற, உங்களுக்கு உதவி செய்கிற, சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள். அதெல்லாம் ஆவியில் கண்டறிந்து, சில பேர் பாருங்க அதெல்லாம் ஆவியில் கண்டறிந்து காத்துக்கொள்ள மாட்டாங்க, அதெல்லாம் கோட்டை விட்டுருவாங்க. அதற்காக காரணம் என்னன்னா தேவனோட இராதனால. தேவையில்லாத ஆளை கூட வச்சுக்கிட்டு நாளைக்கு வம்பு தேவையில்லாத தலைவலிகளை பெருசாக பெற்றுக்கொள்ளுவாங்க. அதனால இதுல எல்லாம் கருத்தான ஜெபம் உங்க சொந்தமா இருந்தாலும் பரவாயில்ல, வந்துட்டாங்க பழகிறன்றதுனால இல்லை, நம்ம எல்லார்ட்டையும் அன்பு பாராட்டணும். நேற்று ஒரு தம்பி கிட்ட சொல்லிட்டு வந்தேன், அக்கா தான் தம்பி மேல பாசம் வைக்கணும், அண்ணன் தான் தங்கச்சி மேல பாசம் வைப்பான். எப்படி இருக்கும்? அக்கா தான் என்ன செய்யணும், தம்பி மேல பாசம் இருக்கும். இதுதான நடைமுறை. சொல்லுங்க. அக்கா தான் தாய் மாதிரி. ஒரு அம்மா ஒரு அக்கா தன் தம்பி இங்கே போலீஸ் ஸ்டேஷனாண்ட நெருப்பு பற்றிக்கிட்டு செத்துட்டான். பெத்த தாய் கூட அப்படி அழுகலாம், அவன் மனைவி அழுகலாம், அவன் பிள்ளைங்க அழுகலாம், அவங்க அக்கா அழுகுது பாருங்க. வயிற்றுலேயே வாயில் அடிச்சுக்கிட்டு, ஐயோ என் பிள்ளை செத்து போச்சு, அவனை இப்படி பண்ணிட்டான், போலீஸ்காரன் கொண்டுட்டான், அதுதான் கதறுது போட்டுக்கிட்டு. சொல்றது விளங்குதாங்க. அவ்வளவு கதறி அழுகுது அது. அப்ப என்ன, அந்த தம்பி மேல ஒன்றும் பெரிய வயசு வித்தியாசம் பார்த்தாலும் தெரியல. ஆனா அக்கான்ற அந்த ஸ்தானம் என்ன வரும், தானாவே தம்பி மேல பாசம் வரும், தம்பிங்க மேல ஒரு பற்றுதல் லேசம் இருக்கதான் செய்யும். அது ஏதோ ஒரு பிள்ளை மாதிரி ஒரு பார்வை வரும். அண்ணனுங்களுக்கெல்லாம் தங்கை மேல என்ன வரும், தான் பிள்ளை மாதிரி நினைச்சு ஒரு பாசம் வரதான் செய்யும். இதுதான் முறை. ஆனா ஒரு இடத்துல இல்லாத போது அவன் வருத்தப்படும் போது நான் சொன்னேன், பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம். அவங்க உன மேலே அப்படி இல்லைனாலும், அப்பான்றவும் பாசம் காட்டணும், அக்கானாலும் ரெண்டுமே உனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நீ அன்பு காட்டு, அவங்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ள நீ என்ன பண்ணு, அவங்களுக்கு அன்பு காட்டு, ஆண்டவர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார் அப்படின்னு சொன்னேன். பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ இதுதான் நடைமுறை. இன்னைக்கு நிறைய அக்காமார்கள் தம்பிக்கிட்ட எதிர்பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ தலையில் அன்பை தம்பிக்கிட்ட எல்லாம் அன்பு எதிர்பார்க்கணும். அவங்க தான் எப்படா இருக்கிற, என்ன செய்கிற, என்ன பண்ணுறேன்னு அவனை விசாரித்து ஆறுதல் படுத்தி அக்கா தான் நடத்துகிறவங்களா இருக்க வேண்டும், ஒரு நாள் தேற்றுகிறவங்களா இருக்க வேண்டும். அக்கான்ற ஒரு தாயை போல அந்த தம்பிகளுக்கு அப்படிதான் அந்த பழக்கத்தையே அவங்க உருவாக்கணும். இன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி வரமாட்டேன், அந்த ஒழுங்குகளே வரமாட்டேன். புரியுதுங்களா உங்களுக்கு? சத்தமாக சொல்லுங்களேன். ஆமாம். இந்த ஒரு காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும், அண்ணன் தான் என்ன செய்வான், தம்பிங்க மேலே பாசம் வைப்பான். முழு குடும்பத்தையும் அந்த அன்பு வச்சு, அந்த பாசம் வச்சு, அந்த முழு குடும்பத்தையும் எத்தனையோ குடும்பம்ல பார்க்குறோம்ல,
அண்ணன் வந்து ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து முழு குடும்பத்துக்கும் பொறுப்பெடுத்து செய்வாங்க. நான் கூட கடந்த முறை சொன்னேன், நான் படித்த ஒரு டீச்சர் எனக்கு தமிழ் இந்த எழுத படிப்புன்னு ஒரு வாசனை எனக்கு கற்றுக் கொடுத்தது அவங்க தான். எங்கள் உறவினர் சொந்தக்காரர். அப்பாட்ட என்னை ஸ்கூலில் விட்டு என்ன சத்தம் போட்டு என்னை ஸ்கூலில் மறுபடியும் ஜாயின் பண்ணி என்னை டியூஷனில் சேர்த்து எனக்கு எல்லா படிப்பு ஓரளவுக்கு வாசனையை கற்றுக் கொடுத்தது அவங்க தான். அவங்க தான் மூத்தவங்க. ஆனால் இளைய தங்கைகள் என்ன செய்தது இருக்கிறாங்க, 2-3 பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்கள தான் எல்லோரும் படித்து நல்ல வேலையில் இருக்கிறாங்க. ஆளுசும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு எல்லோரும் அவங்கள்ட்ட வருவாங்க. என் தங்கைகள் அவங்கள பார்க்கவே முடியாது. அவங்க ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருப்பாங்க. அவங்க தங்கச்சிக்கு ஆட்களை உயரமாக, ஆள் டல்லாக, முகம்லாம் ஒட்டி போய் வித்தியாசமாக இருப்பாங்க. யாருமே வேணாமா. இவங்களுடைய படிப்பும் இவங்களுடைய கவர்மெண்ட் உத்தியோகம் வேலையை பயன்படுத்தி எவ்வளோ பெரிய இடம்லாம் வந்தது. என் தங்கைக்கு தான் முதல்ல 2 பேரை முடிச்சுட்டு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு உறுதியாக நின்று 2 தங்கச்சிகளும் கல்யாணம் முடிச்சு கொடுத்து நல்ல இடமா பார்த்து கல்யாணம் முடிச்சு கொடுத்து. ஏன்னா இவங்க நிற்கிறாங்க, அக்கான்றவங்க ஒரு நல்ல இடத்துல நிற்கிறாங்க, நல்லா செய்வாங்கன்றனால 1க்கு 4-5 இடம் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருந்தாங்க. அதனால் நல்லா தெரியும். அப்படி வந்து போனாங்க. அந்த நாளில் அவ்வளோ உண்மையாக பாருங்க. பெரிய வயசெல்லாம் கிடையாதுங்க, வெறும் 24 வயசு. சொல்லுங்களே லூயா. காலேஜ் முடிச்சு அந்த நாளில் எங்கள் காலேஜ் முடித்தாங்கன்னா அந்த ஊர்லேயே அந்த தெருவுலேயே ஒரே ஆள் தான். அன்றைக்கெல்லாம் அவ்வளோ ஃபேமஸ். இன்னைக்கு காலேஜ் முடிக்காத ஆளே கிடையாது. காலேஜ் படிப்பு முடித்தாங்கன்னா அவங்க ஒரு ஆள் தான் எங்கள் ஊரில். அப்போது சோத்திரம் 84, 85 அவங்க ஒருத்தர் தான். 1, 2, 3 அப்படி தான் இருக்கும். எங்காவது 1 இருக்கும், 2 இருக்கும். அப்படி அவங்க வீட்டில் அவங்க தான் 1. காலேஜ் முடிச்சுட்டு வந்து கவர்மெண்ட் வேலை அவங்களுக்கு கிடைச்சிது. அதை பயன்படுத்தி 2 தங்கச்சிகளுக்கும் திருமணம் பண்ணி அவங்க அப்பா அம்மா வயசானவங்க வீட்டெல்லாம் கட்டி கொடுத்து ரொம்ப மண்ணு சுவராக வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் கட்டி ஒழுங்குபடுத்தி கொடுத்து பிறகு அவங்க 27 வயசு 28 வயசுக்கு மேலே திருமணம் பண்ணி போனாங்க. சொல்லுங்களேன் கரங்களை உயர்த்தி. அது உண்மையான ஒரு அன்பு தானே. அவங்க படிச்சுட்டாங்க, எனக்கு வேலை வந்துருச்சு, பெரிய பெரிய இடங்கள் உடனே மாப்பிள்ளை தேடி வருது. பெரிய பொண்ணு தான் இவங்க, தாராளமாக அக்கா தான், கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் போல பார்த்தீங்களா? சொல்லுங்களேன் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நல்ல சத்தமா. அதுதான் அந்த இதெல்லாம் வந்து பிரியமானவர்களே சாதாரணமாய் வரக்கூடிய ஒரு காரியம் கிடையாது. இப்போ இந்த அன்பு பாராட்டுறது, இந்த நேசம் பாராட்டுறது, இதெல்லாம் வந்து தேவன் தான் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறவர். இதெல்லாம் கர்த்தரே நமக்கு செய்வார். அப்போ தேவையில்லாத ஆட்களை நம்ம மேலே பிரியமில்லாததை எடுத்துடுவார். பிரியமானவங்களை கர்த்தர் கூட வச்சுக்கிட்டே இருப்பார். ஆபிரகாமுக்கு அதை செய்ய அவர் பார்த்துக்கிட்டார். அதெல்லாம் சொல்லுங்கள் அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் அதெல்லாம் அவர் பார்த்து கொள்ளுவார். அப்போ முதல் என்ன பார்த்தோம்? தேவைகளை அவர் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய தேவைகளை பார்த்து கொண்டவர், அவனுடைய பாதுகாப்பை பார்த்து கொண்டவர், அவன் தங்கும் இடத்தை எதிரி மேற்கொள்ளாதபடி பார்த்து கொண்டவர், தேவையில்லாத ஆட்களை அவனிடத்திலிருந்து அகற்றுவதை அவர் கர்த்தர் பார்த்து கொண்டார். அல்லேலூயா. ஆபிரகாம் 6வது காரியம், பெரிய மனிதனாய் அவனை உயர்த்தி அவனை ஆசீர்வதிப்பதை கர்த்தரே பார்த்துக்கிட்டார். அவன் ஒரு நாள் தன்னோட உயர்வை நினைக்கல, தன்னுடைய பெரிய மனிதன் ஆகணும்னு நினைக்கல, ஒரு பெரிய அந்தஸ்து ஆகணும்னு அவன் அந்த மாதிரி எண்ணமெல்லாம் அவனுக்கு சுத்தமாக கிடையவே கிடையாது. ஆண்டவர் சொல்கிறாரு கீழ்ப்படிதான் வருவோம். ஆனால் ஆபிரகாம் எப்படி ஆக்கினார் ஆண்டவர்? ஒரு பெரிய மனிதனாக, தேசத்தின் தந்தையாக, எல்லாருக்கும் ஒரு தகப்பனாக, பெரிய சீமானாக. சொல்லுங்கள் அல்லேலூயா. இதெல்லாம் அவரே உருவாகுது. அவனுக்கு அப்படியே அந்த லைஃப் அவனுக்கு அப்படியே உருவாகுது. அந்த கட்டமைப்பு வருகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு படியும் நிறைய பேருக்கு செய்தியே போகல தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். அந்த அளவுக்கு தூரமாக இருக்கிறீங்க. ஒரே ஒரு நபர் சொல்கிறேன், செய்தி சுத்தமாக போகல. எல்லாரும் கேட்குறீங்க. ஒரே ஒரு நபர், நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, அல்லேலூயா, ஆவியில் உணர்த்தப்படுறதுனால சொல்கிறேன், ரொம்ப தூரமாக இருக்கு, ரொம்ப தூரமாக இருக்கிறீங்க. தயவு செய்து ஆண்டவரோடு உங்கள் இருதயத்தை திருப்பிங்க. அது உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அன்புலாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் உங்கள் மைண்டோ மனமோ ஆண்டவர் வார்த்தைக்குள்ளே வரவே இல்லை. அப்போ தேவ வார்த்தை இல்லாதது போலியான வாழ்க்கை. அடி வாங்கிடுவோம், டப்புன்னு சத்துரு அடிச்சிருவோம். அதனால் கர்த்தர் மேலே அன்பும் நேசமும் வார்த்தைகளை விசுவாசத்தோடு கேட்குற இருதயம் நமக்கு தேவை. நல்ல கையை உயர்த்தி சத்தமாக சொல்லுங்க. அப்போ இந்த காரியத்தை நீங்கள் பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியும் நம்ம என்ன செய்வார்? அவரே அந்த லெவலில் தான் உங்களுக்கு நமக்கே தெரியாது. ஆண்டவரோடு நீங்கள் இருக்க ஆவியானவர் என்ன பண்ணிகிட்டே இருப்பார்? உங்களை அந்த இடத்தை நோக்கி தான் உங்களை நகர்த்தி கொண்டு போயிட்டே இருப்பார். இப்போ தேவனோடு இருந்து பாருங்கன்னா, நீங்கள் என்ன வயசாகட்டும்,
சின்ன வயதாக இருக்கட்டும் அல்லது வயது கூட தான் எனக்கு போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆபிரகாம் 75 வயசுக்கு மேலே தான் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு நாம் அர்ப்பணிச்சாலும் கூட இன்றைக்கு உன்னை கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து உன்னை கனப்படுத்தி ஒரு பெரிய மனுஷனாக 4 பேர் மதிக்கத்தக்கதாக தான் உன் ஓட்டத்தை இந்த பூமியில் ஓடி முடிக்க பண்ணுவார் அவர். அது அவரே பார்த்துக்குவார் பாருங்க. அந்த 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 இது உருவாகுதல் அதே தானா வரும். தேவனே செய்வார் பாருங்க அந்த காரியங்கள்லாம். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? அதெல்லாம் நீங்க அனுபவிச்சாதான் தெரியும். அதெல்லாம் ஆபிரகாம் அனுபவித்தவன். நான் ஒன்றுமே எதிர்பார்க்கல. ஐயோ நான் வந்தேன், இப்படி எங்கே போனால் வந்தாலும் எனக்கு பாதுகாப்பு, எங்கே போனால் வந்தாலும் என் தேவைகள். எவ்வளோ கூட 300 பேரை வச்சுட்டு அலைகிறார். எத்தனை பேருக்கு 300 பேருக்கு சோறு பாருங்க. இன்னைக்கு 200 பேருக்கு ஒரு 3 நாள் போட்டு அனுப்புறதுக்கே யோசிக்கிறோம். அவர் டெய்லி 300 பேருக்கு அவர் யுத்தத்துக்கு போகிறவன் மட்டுமா. அப்போ இதெல்லாம் மனைவி பிள்ளைகள்லாம் தனியாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் அவன்கிட்ட இருந்திருக்கான். வேலைக்காரிகளை சேர்க்க ஆரம்பிச்சிட்டான் உள்ளே வந்து. அப்போ இவ்வளோ பேருக்கு 3 அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு போடணும். அப்போல்லாம் அப்படியே பர்மனெண்ட்டாக இவங்கள்ட்டே இருந்துருவாங்க எல்லாரும். இப்போ இவ்வளோ பேரை பராமரிக்கணும். அவன் இவ்வளோ தேவைகளும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார் பாருங்க. சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? அவ்வளோ தேவையும் அவனுக்கு டெய்லியும் வேணுங்கிறதெல்லாம் போடுறதுக்கு. நீங்கள் அங்கே கொடுக்கணும், அதை சந்திப்பார், இங்கே கொடுக்கணும், இதை சந்திப்பார், அது கொடுக்கணும், அதை சந்திப்பார், இதை பண்ணணும், இதை சந்திப்பார். இல்லையில சொல்லுங்க. அப்போ ஒன்னொன்னும் அவன் ஆச்சரியமாக அவன் பார்த்ததுனால தான் அவனுக்கு கர்த்தரை சொல்கிறான். அந்த அளவுக்கு அவர் பார்த்துக்குவார்ப்பா. அல்லேலூயா. ஒரு காரியத்தில் அவரே செய்து வந்தார். கடைசியாக பிள்ளை பாக்கியத்தையும் அவரே பார்த்து கொண்டார். எதை பார்த்து கொண்டார்? அது ஒன்று தான் அவனுக்கு பெரிய குறையாக இருந்தது. கடைசியில் அதையும் என்ன செய்தார்? பார்த்து கொண்டார். இப்போ அதை தான் கேட்குறாரு, பலியாக சோதிக்கும்படி. அதுக்கும் கீழ்ப்படிஞ்சு அர்ப்பணித்து போகும்போது தான் சொல்கிறாரு, இப்படியெல்லாம் என் வாழ்வில் நடத்தி வந்து உன்னை கொடுத்தாரு. அவனுக்கு தெரியும் உன்னை தான் பலி கேட்டுருக்கார். ஆனாலும் ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். எவ்வளவு பெரிய விசுவாசமான வார்த்தை பாருங்க. அந்த இடத்துல ஒன்றை ஆண்டவர் கொண்டு வந்து இல்லாத ஒன்றை உருவாக்குவதற்கு, ஒன்றை முன்னமே உனக்கு ஆயத்தப்படுத்தி வைப்பதற்கு தேவன் வல்லவர் என்பதற்கு சான்று அதுதான். எனக்கு முன்னாக ஒன்றை ஆயத்தப்படுத்திடுவார். அவர் செய்து வைத்திட முடியும். எனக்கு முன்பாக ஒன்றை அவர் என்ன செய்திருவார்? செய்து வைத்திருவார், ஆயத்தப்படுத்திடுவார். அவர் எனக்குன்னு உன்னை உருவாக்கிடுவார், உன்னை செஞ்சிட முடியும் அவரால். இந்த நம்பிக்கை தான். அவன் எப்படி செய்வார்னு தெரியாது, ஆனால் அவரால் முடியும் அப்படின்ற நம்பிக்கை தான் மேலே போகிறான். ஒரே ஒரு ஆட்டுக்கடை என்ன செய்தது? புதர்களிலே மாட்டி கொண்டிருந்தது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்து கொள்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் இன்னைக்கு என்ன ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார்னா, தேவன் நமக்கு சொல்கிற வார்த்தை இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். வார்த்தை, எனக்கு ஒருவர் என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர் ஒருவர் இருக்கிறார். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் எனக்கு ஒருவர் இருக்கிறார். அந்த எண்ணத்தோடு ஓடுங்க. உங்கள் வாழ்க்கையை அவர் பார்த்து கொள்ளுவார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, முழு விசுவாசத்தோடு சொல்ல வேண்டும், முழு நம்பிக்கையோடு சொல்ல வேண்டும். ஒரு முறையும் நீங்கள் அதை அறிக்கை செய்ய வேண்டும். பிரைஸ் காட். கர்த்தர் அதை செய்ய வல்லவர். எழுந்து நிற்போமா?